இன்னைக்கு நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டென்சில்ஸ் வச்சு ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு பென்சில் பெஸ்ட்டா இல்ல ட்ரேசிங் பவுடர் பெஸ்ட்டா அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் தான் நான் சொல்ல போறேன். ஸோ நான் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேசிங் பவுடர் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் மட்டும் வந்திருக்கும். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபில் ஆகி வந்திருக்கும். ஸோ டிசைன் வந்து ரெண்டுமே எக்ஸாக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வச்சு அவுட்லைன் வரைகிறதுனால சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து அப்படி இல்லை. நம்ம ஸ்டென்சில்ஸை மூவ் பண்ணால் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை எக்ஸாக்டாக எனக்கு டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரேசிங் பவுடர் வச்சு ட்ரேஸ் எடுக்க பாருங்க. ஸோ உங்களுக்கான அவுட்புட் ஸ்டென்சில்ஸ் மூலமாக இருக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதே டிசைன் அதே அவுட்புட் அப்படியே வந்திருக்கும். உங்களுக்கு ஸ்டென்சில்ஸ் வச்சு ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு ட்ரேசிங் பவுடர் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை பென்சில் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.